அன்புள்ள நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்மளுடைய இந்த வீடியோவோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அடித்து ஆடும் செல்லர்கள், தடுத்து விளையாடுவார்களா பையர்கள். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிப்டி இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய நாள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே வாலட்டைலா இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டூ இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 80 பாயிண்ட்ஸ் போறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் ரொட்டேஷன்ல வந்து 500 பாயிண்ட் மினிமம் நடக்குது. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது 23,800 ரேஞ்சில், ஓப்பனிங் டவுன் வந்து 700. ஸோ அங்கே ஒரு 100 பாயிண்ட். ஸோ 700லேருந்து திருப்பி 900, ஒரு 200 பாயிண்ட். ஸோ 100 + 200 300 பாயிண்ட். திருப்பி 900லேருந்து 600. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 600 பாயிண்ட்க்கு வந்து ஒன் டே வந்து ரொட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப வால்டைல இருக்கு. ஏன்னா மற்ற இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸோட எக்ஸ்பைரி வந்து கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்பைரி இல்லாததுனால நம்மளுடைய எக்ஸ்பைரி, இந்த நிப்டி எக்ஸ்பைரி வந்து ரொம்பவுமே வாலட்டைலா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். எப்போதுமே வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இப்போ சப்போர்ட் தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பை பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தெரியணும் ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில நான் சொல்ல போறேன். ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைசெல்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அனாலிசிஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் நான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நிப்டி வந்து நேற்று க்ளோஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ 23,658ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு லைன் போட்டுடலாம் நம்ம. இதுல போட்டோம்னாக்கா 616 வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸா வந்து இப்போ சப்போர்ட்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுற மாதிரி தான் வந்து மார்க்கெட் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ரெட்டாக தான் இருந்தது. கிஃப்ட் நிஃப்டியுமே ரெட்டாக தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து இப்போ ஓப்பன் ஒரு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போதே வந்து ரெட்டாக தான் இருக்கு. சேம் லெவல்ல தான் இருக்கு. இந்த 660 லெவல்ல தான் இருக்கு. ஸோ அந்த பிரகாரம் நம்ம பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டில இருந்து ஒரு 80 to 100 பாயிண்ட் வந்து இந்தியன் நிஃப்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 23,600 அப்படின்னாலுமே இப்போ அனதர் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஏதாவது ரெக்கவரி ஆனா அப்படின்னா கூட இந்தியன் மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் போது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 580 ஆர் 580 பிலோ அந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லெஸ் எனி சேஞ்சஸ் இருக்குன்னா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 580ல இருந்து இந்த இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா, 540. அன்லெஸ் அண்ட் ப்ரீவியஸ் பையர் வந்து ஆக்டிவேட்டா இருந்தாங்க. ஸோ இந்த 540 வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் இருக்கும். அந்த 580ல இருந்து 540 வரைக்கும் இருக்கும். அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் சார்ட் போனோம்னா, 4 ஹவர் சார்ட்ல வந்து உங்களுக்கு நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்க பார்த்தோம்னாக்கா இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, 420. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 420 டுடே ஆர் டுமாரோ செஷன் வந்து இந்த 420 வந்து நமக்கு வந்து 420ல இருந்து 440 வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 550. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 480. ஸோ 550 and 480 will be the support for today. 550 உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதோட டாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதோட டாப் வந்து இந்த 540. அதே இது நம்ம க்ளோன் பண்ணிட்டு பாட்டம்ல வச்சோம்னாக்கா இந்த 440 420 அந்த ரேஞ்ச். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 1 or 2 days இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான் நிறையவே. ஸோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸா இருந்தது. 750ல இருந்து 800 வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 820 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
740, இந்த 740 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும், செல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். 820, இந்த 820 ரேஞ்ச், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் வந்து ஹோல்டு பண்ணுச்சு அப்படின்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ வந்து செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால சான்சஸ் கம்மி. பட் மார்க்கெட்ல என்ன வேணா நடக்கலாம், எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 740 லெவல் வந்து ஒரு நல்ல லெவல் வந்து செல் பண்றதுக்கான புட் பை பண்றதுக்கான ஒரு நல்ல லெவல். பிளஸ் வந்து 820. ஸோ இது ரெண்டுமே வந்து ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது என்னன்னா, இப்போ வந்து புதுசா வந்து எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ அதோட ஸ்டாக்ஸும் வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்காக வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்எஸ்சி அப்படிங்கிறதுல வந்து SX40 அப்புறம் வந்து எஸ்எக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இண்டெக்ஸஸ் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் இதே நம்ம நிப்டிலையும் சென்செக்ஸ்லயும் இருக்க ஸ்டாக் தான் அங்கேயும் இருக்க போகுது. ஸோ வாரத்துல வந்து வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி வைக்கிறதா வந்து பிளான் இருக்கு அதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. பட் அதுக்கு முன்னாடி வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மூணு விஷயம். ஸோ சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இந்த 430ல இருந்து 540 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வில் பி 740 டு 824 இந்த ரேஞ்சு. ஸோ மூணாவது வந்து நம்ம எம்எஸ்சின்ற வந்து புது இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். வி வில் மீட் அகைன்.